ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் லீவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி ஈவினிங் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரோம்னா இது ஒரு 15 மினிட்ஸில் அந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு அச்சு வெல்லம்னா அதில் வந்து அரை வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், 1-2 அந்த வெல்லத்தை இடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த வெல்லம் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாம் கரைஞ்சி அந்த வெள்ளைப்பாகு வந்து இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் கீரி போட்டு, ஆக்சுவலி நீங்கள் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி திருவிக்கலாம். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் தேங்காய் திருவி போட்டிங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதிலே ஏலக்காவும் சேர்த்துட்டேன், அதனால் நான் ஏலக்காய் பொடி போடல. இந்த வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது செய்ய மொத்தமே 15 மினிட்ஸ் தான் ஆகும். டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா அந்த தேங்காயில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இருக்க லைட்டாக கொஞ்சம் இறுகிரும். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் மைதா இருக்கும். இது வந்து மொத்தமாக ஒரு 8 போலி கிட்ட சின்னதாக போட்டால் போதும். கரெக்டாக 8 போலி கிட்ட வரும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நெய் 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நீங்கள் உருக்கி சேர்க்கறனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ நெய் தடவிக்கோங்க. நெய் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கையில் நெய் தடவினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும், இல்லைனா ஃபுல்லாக ஒட்டிடும். இந்த மாதிரி நெய் தடவும் போது நம்மளுக்கு கையில் நல்லா ஒட்டாமல் நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்போயே முன்ன பிசைஞ்சதுக்கும் இப்போ பிசைஞ்சதுக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் லூஸாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி போலி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி மாதிரி வச்சா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி இந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பட்டர் ஷீட், அப்படி இல்லைனா வாழை இலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸாக தான் நான் போட போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் பாலாக பிடிச்சிட்டு அது வந்து கையில் வந்து நீங்கள் வந்து நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெய்னா குழந்தைங்களுக்குனா நெய் வந்து அழகாக தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். பெரியவங்களுக்குனா வந்து எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா தேங்காய் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை வெள்ளை, அதில் சின்ன உருண்டையாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன உருண்டையாக ஸ்டஃப் பண்ணி நம்ம மோமோஸ் சப்பாத்திக்கெலாம் லேயர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பால் உள்ளே வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணால் மட்டும்தான், நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், கையில் நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அழகாக அப்படியே நல்லா எவ்வளோக்குள்ளே மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ளே நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கையில் எவ்வளோக்குள்ளே ஆயில் இருக்கோ அவ்வளோக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். இது வந்து சிம்லே வச்சு எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு ஆகும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஹையில் வச்சு திருப்பி போட்டால் தான் வந்து இந்த போலி வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக அந்த தேங்காய் போலி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றதோட நீங்கள் ஹையில் வச்சு எடுத்தால் தான் அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கும். அப்பப்போ நெய் அப்படி இல்லைனா ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.